அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இப்போ சொல்லப்போனால் ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்து குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம என்ன நடந்துச்சு வீரப்பனாரை பற்றி நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா உங்கள் பேர் என்னங்க? ஐயா என் பேர் ஆறுமுகம். என்ன ஐயா பண்ணுறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம், மீன் வேட்டு தொழில் தான். மீன் பிடிச்சிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா காட்டுராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் வீரப்பனெல்லாம் பார்த்தது உண்டா? பார்த்துருக்கீங்களா? எப்படிப்பட்ட மனுஷன், அது எந்த மாதிரி எப்படின்னா இருப்பார்? அடிச்சு நல்லா உயரமாக நல்லா கப்பு நேரமாக உயரமாக மேய்ச்சி கச்சலாம் கை நாட்டம் விட்டுக்கிட்டு நல்லா இதாக இருந்தார். எப்படி இந்த மக்கள்லாம் இதை ஏமாற்றி இந்த மாதிரி புடுங்கிறது, இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் உண்டா? இல்லை ஒரு நியாயமான மனிதரை எப்படி அவர் அது மாதிரிலாம் ஒரு நியாயமான மனிதனும். அவர் நல்லா அகராதிக்காக இருக்கு. ஏதாவது என்ன பண்ணானோ அது நமக்கு தெரியாது. அவனும் ஒரு நல்ல மனுஷன். இப்போ சொல்ல போனால் அவருக்கு எதிரிகளுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். மற்றவங்களை வந்து அவர் எந்த துன்புறுத்தினதே கிடையாது. சரிங்க, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோம்பில் தான் நம்ம இப்போ இருக்கிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊர், அந்த இடங்கள், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். என்னென்ன மலைகள்லாம் இருக்குது அப்படின்னு? இது விநாயகபுரம், இது வந்து அது பாலக்கரடு, இது வந்து வால்கரடு, இது அந்த இது எடுத்தா மார்பங்காடு, இந்த பக்கம் நெட்ட வால்கரடுங்கிறது தலை வரைக்கும் போயிருதா? தலை வரைக்கும் இப்படி வால்கரடு தலை வரைக்கும். சரிங்க, இப்போ என்னன்னு கேட்டீங்களா, இப்போ தண்ணி மேட்டூர் டைம்ல 120 அடி தண்ணி தேங்குது இல்லையா? அந்த 120 அடி தண்ணி தேங்கும் போது இந்த தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி நிற்கும்? அப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு நிற்குது. இது கரெக்டில் கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த விநாயகர் கோயில் மோரிக்கு கீழே போய் நின்றுக்கிடுச்சு. இப்போ வந்து தடுப்பணம் போட்டாங்க, டேம் கட்டி தடுப்பணம் போட்டாங்க. கீழே விநாயகரை தாண்டி போய் மேலே மேலே அங்கேயும் கோயில் போயிட்டு வர வழியிலேயே இப்படி தண்ணி எடுத்து தண்ணி தான் போவோம். ஓஹோ, அது மாதிரி அந்த மாதிரி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் அர்ஜுனன். என்ன ஊருங்க நீங்கள்? நான் இப்போ சத்யநகர். சரிங்க, இப்போ குறிப்பாக நம்ம வந்து சொல்ல போனால் காட்டுராஜா வீரப்பன் அவர்களுடைய பனங்காட்டு கூம்பு அப்படின்னு கூட தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேங்க. சொல்ல போனால் நீ உங்களோட தான் நான் வரப்போறேன். இப்போ அந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பனங்காட்டு கோம்பு அப்படின்னா அங்கே என்னென்னலாம் ஏரியா இருக்கு, அங்கே எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பனங்காட்டு கோம்புன்னா அந்த இறம்மால் இருக்கு, அந்தாண்ட கவுர்மால் இருக்கு, அந்தாண்ட வவாக்கரடு இருக்கு, அந்தாண்ட செடி மலை இருக்கு, இந்தாண்ட வீச்சர் மலை இருக்கு. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்கு. இப்படி எடுத்துட்டா மேலே பாலாறு அப்படி அந்த வழி போயிடுது. ராமனூர் அடுத்தது இந்தாண்ட இப்படி போனால் கீழே பகுதி இந்த வவாக்கரடு செடி மலைலாம் சொல்கிறேன்னு அந்த ஏரியா போனால் அந்தாண்ட மணி கோயில் ஒட்டனூர், குண்டோட்டு மணி கோயில், அந்தாண்ட ஒட்டனூர், இந்த ஏரியா இப்படி போகலாம். குறிப்பாக வந்து இதுதான் அந்த ஏரியா. சரிங்க, இப்போ வீரப்பனார் வாழ்ந்து எடுத்த காலகட்டத்தில் குறிப்பாக வந்து இந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்துல தான் அவர் குறிப்பாக நிறைய சொல்லுங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இருக்கும்போது முளோட ஓட்டிகிட்டு இருப்போம். முளோட ஓட்டிட்டு இருக்கும்போதெல்லாம் வருவாங்க வந்து நாங்கள் வேறு இடத்துல வீடு இருக்கோம். முளோடி காலையில் போய் பார்த்தோன்னா ஆட்டுக்குட்டி ஓட்டு போய் பார்த்தோன்னா இருப்பாங்க. அந்த சாலை ஒன்று இருக்கும், சாலையில் இருப்பாங்க. எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரப்பன் தனிப்பட்ட ஏரியாவிலே இருந்தாப்புல. 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் தனியாக இருப்பாங்க. வீரப்பன் தனியாக தான் இருப்பாப்புல. அந்த இடம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த இடமெல்லாம் இப்போ அங்கே இருக்குது. அந்த இடமெல்லாம் அப்படியே தான். அந்த ஏரியா வந்து பனங்காட்டு ஏரியா தான். பனங்காட்டு ஏரியாவில் பனங்காட்டு கோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிறாங்க. அங்கே பனை மரங்கள் நிறைய இருந்துச்சு. எதனால பனை மரம்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாம் நிறைய கடை முழுசா வந்து பனை மரமா வச்சு அந்த கோம்பு பனங்காட்டு கோம்புங்கிறதுலாம் பெரிய பெரிய மரமா வச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் இப்போ எல்லாம் வெட்டிவிட்டாங்க. இப்போ அது வந்து சொல்ல போனா மிகப்பெரிய அளவில் பனைமரங்கிறதுனால தான் பனங்காட்டு கோம்பு. இப்போ எவ்வளவு அந்த பனைமரங்கள்லாம் எதாவது இருக்கா? இப்போ பனைமரம்லாம் போடல, 1-2 இருக்கு. தளவுல 1-2 இருந்துச்சு, எல்லாமே வெட்டிவிட்டாங்க. சரி, அந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிறது அந்த ஃபாரஸ்ட் வந்து சொல்ல போனா இந்த தருமபுரி மாவட்டத்துல மிகப்பெரிய மலைகள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன மலைகள்? அது பனங்காட்டுல மேல போனா சம்பரட்டு, அதான மேலுக்காடு, அதான புறமலை, அந்த 14 ஃபீட்டு பெரிய காடு தான். அதுல இருந்து போனா அப்படி நம்ம ஒகேனக்கல்லுக்கே போயிடலாமா? அந்தாண்ட புறமலை அடுத்தது அப்படி தாட்டினா ஒகேனக்கல் போயிடலாம். ஒகேனக்கல்லுக்கு. சரி, இங்க இருந்து நம்ம அந்த பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒகேனக்கல்லுக்கு போனா எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒகேனக்கல்லுக்கு வழியா போனா நடந்து போனோமா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான் வருமா? ஆமா ஆமா. எத்தனை மணி நேரத்துல நடந்து போகலாம்? போறது ஒகேனக்கல் போனோம்னா ஒரு 4 மணி நேரத்துல போயிடலாம். 4 மணி நேரம் நடந்தா அந்த பனங்காட்டு கோம்புல இருந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் நடந்தா ஒகேனக்கல்லுக்கு போயிடலாம். இப்ப அந்த வழியா தான் இந்த ஒகேனக்கல் வழியா அந்த ஆத்து ஓரமா பார்த்தா அந்த செங்கப்படி அப்படிங்கிற வீரப்பனாருடைய சொந்த ஊரான கோபிநாத்தம் அங்கதான் இருக்குதா? ஆமா ஆமா. அது எங்க, அந்த எப்படி எந்த ஏரியா வழியா போனா அங்க பார்க்க முடியும்? நாம இந்த வழி ஆத்து பகுதி போனா பாலாறு கருங்கல், அந்தாண்ட போனா செங்கப்பாடி கோபிநாத்தம், அந்த மாதிரி போனா அந்த வழியில அப்படியே ஒகேனக்கல்.
இப்படி இந்த வழியில் போகலாம். இல்லை நடந்து போகணும்னா எப்படி சிங்காபுரம், அப்படி குறுக்கு ரோட்டு பனங்காட்டுல இருந்து அப்படி கரடு ஏறினோம்னா சிங்காபுரம், சிங்காபுரத்துல இருந்து அந்தாண்டு கருங்கல்ல இருந்து அப்படியே போகலாம். சரிங்க, இப்ப சொல்ல போனா பனங்காட்டு கோம்பு இது எல்லாமே இருக்கு தருமபுரி மாவட்டத்துல தான் அது இருக்கு. குறிப்பா இப்ப ஏமனூர், கிழக்கு ஏமனூர், மேற்கு ஏமனூர், 2 ஏமனூர் சொல்றாங்க. அந்த ஊருக்கு ரோடே இல்லாம இருந்துச்சு, ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரோடெல்லாம் வந்து இப்ப ரோடு போட்டாங்களா? ஆமா, ரோடு தார்ச்சால் போட்டாங்க. எது வரைக்கும் போட்டிருக்காங்க? யாமனூர், பெரிய யாமனூர் வரலையும் போட்டாங்க. மேற்கு பெரிய யாமனூர் வரலையும், மேற்கு பெரிய யாமனூர் வரைக்கும் போட்டிருக்காங்க. நல்ல தார் ரோடு அகலமா இருக்கா? ஆமா ஆமா, நல்ல பஸ் வருது, பஸ் இருக்குது. கொளத்தூர் பகுதியை சேர்ந்த ஐயா கொளத்தூர்மணி, அதே மாதிரி அண்ணன் தேவராஜ் அவர்கள், அதே மாதிரி ஐந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் மூலமா இவர்கள் எல்லாம் 3 பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு காட்டுராஜா வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பனங்காட்டு கோம்பு அப்படிங்கிற இடத்துல தான் குறிப்பா அவர் இருந்திருக்கிறாரு. அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. அது வீரப்பனாருடைய மரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பா நடந்த ஒரு விஷயம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்க அதுக்கு முன்னே பார்த்துருக்குறோம். அது அப்போ நாங்கள் கடைசி பாயிண்ட்ல பார்க்கலாம். வீரப்பனாருடைய மரணத்தில் ஒரு மர்மமான முறையில் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, செங்கப்படையில் இருக்கவங்களாம் வந்து வீரப்பனாருக்கு விஷ வச்சு கொடுத்துட்டாங்கன்றாங்க. அதே போல என்ன சொல்றாங்க, அதே மாதிரி சிவசுப்பிரமணியம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க டீம் என்ன சொல்றாங்க, இல்ல வீரப்பனார் வந்து கையெறி கொண்டு வச்சு உயிரோட பிடிச்சி தான் கொண்டு போய் சுட்டாங்கிறாங்க, பண்ணான்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி போகுது. போலீஸ் என்னன்றாங்க, இல்ல வீரப்பன் வந்து கண் சிகிச்சைக்காக வந்து ஆம்புலன்ஸ்ல ஏறி போனாங்க, அப்ப சுட்டு கொண்டுட்டாங்கிறாங்க. இப்ப பரவலா மக்களால பேசப்படக்கூடிய விஷயம் என்ன, எந்த மாதிரி வகையில வீரப்பனாருடைய மரணம் நடந்திருக்கலாம் நினைக்கிறீங்க? இல்ல அது டயர்ல கொண்டு போய் இது வச்சு கொடுத்தது தான், சைனட் வச்சு கொடுத்தது தான். அதெல்லாம் பேசுறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்ப என்னன்னு கேட்டா, ஊர்ல பேசுறவங்க இந்த மாதிரி வந்து மோர்ல விஷம் கொடுத்துட்டாங்க, டயர்ல வச்சிரு இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி மத்தபடி இது பண்ணதுக்கான வாய்ப்பு எதுங்கிறது தெரியல. மாதிரி ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி தான் நல்லா தெரியுது சொல்றதெல்லாம் சொல்றாங்க. சரி, நீங்க வந்து பாரம்பரியமா இந்த ஏரியாவில இருந்தவங்களா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களா? நாங்க இந்த ஏரியால இருந்தோம். என் கோபுரத்துக்கிட்ட காடு மலோட டேம் கொட்டி எல்லாம் மேல முடிக்கி விட்டாங்க. எல்லாம் மேல் பகுதி போய் பிடிச்சி இருந்தாங்க. இங்க வந்து மலோட வாங்கியிருந்தோம். எல்லாம் மேல் பகுதியில் தான் இருந்தோம். ஆனா வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்காரு மேல் பகுதியிலே இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஓரத்துலயா? ஆமா, ஃபாரஸ்ட் ஓரத்துல மலோட இருக்குது. இருந்தாலும் அது ஓட்டக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, சாலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்கள நீ காலி பண்ணி போவாங்க. மேடு காடு இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்டா கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் இது பண்றாங்க. சாலை எல்லாம் அடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஆமா, இப்ப நாங்க ஆனா 20 வருஷமா இருந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே அடிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. ஆமா, கோபுரம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாரு. அது கோபுரம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். நம்ம நந்தி சிலை இருக்கு இல்லையா, பண்ணவாடிக்கு பக்கத்துல, அங்க பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நந்தி சிலைனாங்க. அப்புறம் நம்ம ஏரியா இருக்கும்போது சலகண்டேஸ்வரர் கோயில், அந்த பசுன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க இருக்கும்போது பசுன்னுவாங்க, ஒரு சில நந்தினுவாங்க. அங்க மிகப்பெரிய அளவில் சலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருந்திருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்துல கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் மேல இருக்குது. அந்த மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்குது. அந்த கோட்டையில ராஜாக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. அங்க நிறைய மிகப்பெரிய அளவில் ஊர்லாம் இருந்திருக்குது. அந்த ஊர்ல அந்த காலகட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. இப்போ சொல்ல போனால் அதுக்கும் கீழே சிலுவை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் சிலுவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலுவையும் இருந்திருக்குது. அங்கே ஏராளமான கிராமங்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. இந்த ஆற்று ஒட்டி அந்த காவிரி ஆற்று பகுதியில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் கீழே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல் விளைச்சல் அதிகமாகணும், தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் களஞ்சியம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்காக தண்ணி சப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல விஷயம் தான் செஞ்சாங்க. கர்நாடகாவிலேருந்து நமக்கு அந்த காலகட்டத்தில் வந்த தண்ணி, காவேரி அங்கே நமக்கு வரக்கூடிய தண்ணியே இங்கே தேக்கினா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெல் களஞ்சியமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு சௌரியம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு இங்கே டேம் கட்டுறாங்க மேட்டூரில். அப்படி டேம் கட்டும் போது இந்த டேமுக்குள்ள இந்த காடு அவங்களாம் பட்டா தான் வச்சுருந்தா ஓட்டி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, டேம் கட்டிட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இவங்க எல்லாத்தையும் டேம்லேருந்து காலி பண்ண சொல்கிறாங்க. இவங்க ஒருத்தர் கூட டேம்லேருந்து ஒரு சிலர் ஓடிடுறாங்க, ஒரு சிலர் ஓடுறது. அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருப்பா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஓரத்தில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ நிலம் கிடைக்குதோ இடம் கிடைக்குதோ நீங்கள் பிடிச்சி எல்லாம் பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்கள் எல்லாத்தையும் முடுக்குறாங்க அந்த தண்ணியிலேருந்து. அப்போ எல்லா சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே ஓடி ஓடி அவங்கங்க ஃபாரஸ்ட் ஓரங்களில் போய் இந்த மலை ஓர பக்கத்தில் ஆத்தூர் பகுதியில் போய் இடம் பிடிச்சி அவங்கங்க தங்குறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலப்போக்கில் இவங்க சரியான ஒரு பட்டா வாங்குறது வழி இல்லாமல் போயிடுது. அப்படி வழி இல்லாமல் போகிற சூழ்நிலையில் தான் இந்த ஏமனூர் இந்த பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நிறைய உங்களுக்கு நிறைய பேட்டி எடுத்து போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பிடிச்சி இப்போ தற்காலிகமாக நிலமாக வச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலுவான சட்டங்கள் வந்து வன சட்டம் நிறைய இப்போ கொண்டாந்துட்டாங்க. வனவிலங்குகளை நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ அந்த காலத்தில் நமக்கு மேட்டூர் டேமில் நிலத்தை இழந்துட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காடு நிலம் எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு தவிக்கிற சூழ்நிலை தான் இருக்காங்க. வால்கரடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ பனங்காட்டு கோம்புக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோங்க. வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம். இங்கே இருக்கக்கூடிய பரசலில் தான் நம்ம போகிறோங்க. வாங்க பரசல் பயணத்தோட எப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வாங்க பார்த்துட்டு வந்துடுறேங்க.